Welcome back to AS English. In this video, you can see the difference between the B form and the have form. I am a teacher. நான் ஒரு ஆசிரியர். நான் என்பதனுடைய நிலையை பற்றி பேசுவதற்கு பி ஃபார்ம் பயன்படுகிறது. ஐ ஹாவ் எ புக். எனக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. அதாவது பொசஷன். என்னிடம் உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுகிறது. இதில் பயன்படுத்திய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்கலாம். ஐவன் ப்ரோனவுன், ஆம் ஹாவ் வெர்பாக இருக்கிறது, ஏவ் என்பது ஆர்டிக்கல், டீச்சர் புக் நவுன் அதாவது பெயர்ச்சொல். யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவன், நீ ஒரு மாணவனாய் இருக்கிறாய் என்பதை குறிப்பிடுவதற்கு பி ஃபார்ம் பயன்படுத்துகிறோம். அதாவது ஸ்டேட்டை பற்றி பேசுவதற்கு, அதாவது நிலையை பற்றி பேசுவதற்கு பி ஃபார்ம் பயன்படுகிறது. யூ ஹாவ் எ பென், உன்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. இதில் யூ என்பது ப்ரோனவுன், தனி ப்ரோனவுன். ஏ பென் என்பது ஒரு பெயர்ச்சொல், அது ஒரு நவுன். இந்த யூ என்கின்ற ப்ரோனவுனிடம் இன்னொரு பெயர்ச்சொல், அதாவது ஏ பென் என்கின்ற பெயர்ச்சொல் இருப்பதை குறிப்பிடுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுகிறது. மேலும் அதேபோல்தான் ஹீ இஸ் எ டாக்டர், அவன் ஒரு டாக்டர் அல்லது அவர் ஒரு டாக்டர். அவர் ஒரு டாக்டராக இருக்கிறார் என்பதற்கு பி ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். ஹீ ஹேஸ் எ கார், அவனிடம் ஒரு கார் இருக்கிறது. இப்போது ஹீ என்பது ப்ரோனவுன், ஏ கார் என்பது பெயர்ச்சொல் நவுன், ரெண்டும் தனித்தனி. இது இவரிடம் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுகிறது. அதே போல்தான் ஷீ இஸ் எ டான்சர், அவள் ஒரு நடன கலைஞர், அவள் ஒரு நடன கலைஞராக இருக்கிறாள். இரண்டுமே ஒன்றை குறிக்கிறது. அதாவது சியை பற்றி நாம் பேசுகிறோம், இது பி ஃபார்ம். ஷீ ஹேஸ் எ ஃபோன், அவளிடம் ஒரு தொலைபேசி இருக்கிறது. தொலைபேசி என்பது பெயர்ச்சொல், சி ப்ரோனவுன், ரெண்டும் தனித்தனி. சியிடம் ஃபோன் இருக்கிறது என்பதை குறிப்பதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுத்துகிறோம். அதே போல்தான் இட் இஸ் எ கேட், அது ஒரு பூனை. இட் என்பது அது, கேட் என்பது பூனை. இது அதுவாக இருக்கிறது, ரெண்டுமே ஒன்று தான் என்பதை குறிப்பிடுவதற்கு பி ஃபார்ம் பயன்படுகிறது. இட் ஹேஸ் எ 4 legs, அதற்கு 4 கால்கள் உள்ளது. பொசஷன், அதற்கு உள்ளது என்பதை குறிப்பிடுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுத்துகிறோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள். வி ஹாவ் எ ஹவுஸ், எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. வீடு இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். தே ஆர் பிளேயர்ஸ், அவர்கள் விளையாட்டு வீரர்கள். தே ஹாவ் பைக்ஸ், அவர்களுக்கு பைக்குகள் இருக்கின்றது. தி ரூம் இஸ் கிளீன், அந்த அறை சுத்தமாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்கு பி ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். அதாவது ரூமை பற்றி மட்டும் பேசுகின்றோம், இதற்கு பி ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். தி ரூம் ஹேஸ் எ விண்டோ, ரூமில் ஒரு விண்டோ இருக்கிறது. விண்டோ தனி பெயர்ச்சொல், அது இந்த ரூமில் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். தி பாய்ஸ் ஆர் நாய்ஸி, அந்த சிறுவர்கள் சத்தமாக உள்ளனர். இதற்கு பி ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். தி பாய்ஸ் ஹேவ் டாய்ஸ், அந்த சிறுவர்களிடம் விளையாட்டு பொருட்கள் உள்ளன. டாய்ஸ் பெயர்ச்சொல், தி பாய்ஸும் பெயர்ச்சொல். இந்த டாய்ஸ் இவர்களிடம் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்கு ஹேவ் ஃபார்ம் பயன்படுத்துகின்றோம். த ஷாப் இஸ் ஓப்பன், அந்த கடை திறந்து உள்ளது. அந்த கடையை பற்றி, அதாவது ஒரு பெயர்ச்சொல்லை பற்றி நாம் பேசும்போது பி ஃபார்ம் பயன்படுத்த வேண்டும். தி ஷாப் ஹாஸ் ஃப்ரூட்ஸ், அந்த கடையில் பழங்கள் உள்ளன. பழங்கள் ஒரு பெயர்ச்சொல், தி ஷாப் என்பது இன்னொரு பெயர்ச்சொல். இந்த கடையில் பழங்கள் உள்ளது, இரண்டையும் சேர்க்கும்போது ஹேவ் ஃபார்ம் நாம் பயன்படுத்த வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.